வணக்கம் நண்பர்களே. 7 நாட்களில் உங்கள் முகம் தங்கம் போல் ஜொலிக்கணுமா? பியூட்டி பார்லர் போகாமலேயே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி அழகாக மாறலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சிக்க வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முகம் பளபளப்பாக மாறுறதுக்காக, அது மட்டும் இல்லாமல் முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள், சருமம் மென்மையாகிறதுக்கு, பிரகாசமான முகம் அமைகிறதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி சாறு, எலுமிச்சை, தேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம முகத்தில் தேய்க்கும் போது முகம் மென்மையாக மாறும், பிரகாசமான முகமாக மாறும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக நிறைய டிப்ஸ் பார்க்க போகிறோம். என்னெல்லாம்னு ஒன் பை ஒன் நம்ம பார்த்துடலாம். கழுத்தில் உள்ள கருமை நீங்கிறதுக்காக இயற்கையான ஸ்க்ரப் நம்ம செய்துக்கலாம். சர்க்கரை, எலுமிச்சை சாறு இது வாரத்துக்கு 2 முறை இதை சேர்த்து கழுத்தில் தேய்க்கும் போது கருமை நீங்கும். அடுத்தது தயிரும் கடலை மாவும் மஞ்சள் தூளும் இதை 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் தேய்ச்சி ஊற வச்சுருங்க. இதுவும் கருமை நீக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா ஆலோவேரா ஜெல் தினமும் நம்ம நைட்டு கழுத்தில் தடவும் போது கழுத்தில் உள்ள கருமை ஈஸியாக மறையும். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். கண் கருவளையம் மறைகிறதுக்கு வெள்ளரிக்காய் அல்லது உருளைக்கிழங்கு துண்டுகளை நல்லா கண்ணில் 15 நிமிஷம் வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கரெக்டாக 7 to 8 மணி நேரம் நல்லா தூங்குறது, ஆழ்ந்த தூக்கம் நமக்கு தேவைப்படுது. தினமும் போதுமான தண்ணீர் குடிக்கணும். பாதாம் எண்ணெய் மசாஜ் பண்ணும்போது கருமை நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பயன்படுத்திய டீ பேக்ஸ் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த குளிர்ச்சியான பிறகு அதை நம்ம கண்களில் 10 நிமிடம் தடவலாம். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நேரம் நம்ம மொபைல் பார்க்குறதையும் நம்ம தடை பண்ணியாச்சுன்னா கண் கருவளையம் மறைகிறதுக்கு இயற்கையான வழிகளாக அமையுது. எல்லாருக்குமே பிங்க் கலரில் உதடு இருக்கணும்னு ஆசையாக இருக்கும். அது எப்படின்னு சொல்லித்தரேன். பீட்ரூட் சாறு இயற்கையாகவே சிவப்பாக இருக்கிறனால அது நம்ம லிப்ஸில் தடவும் போது நம்ம லிப்ஸு பிங்க் கலரில் ஆகும். அடுத்தது தேங்காய் எண்ணெய், நெய் இது வறண்ட உதடுகளை தடுத்து ஈரப்பதம் ஆக்குது. அடுத்ததாக எலுமிச்சை, சர்க்கரை இது நம்ம உதட்டில் உள்ள இறந்த செல்களை நீக்கி மென்மையாக்குது. அடுத்ததாக தண்ணீர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் வறட்சியை போக்குறதுக்கு தண்ணீர் ரொம்பவே அவசியம். அடுத்ததாக முகம் பளபளப்பாகிறதுக்கு என்ன பண்ணலாம்? நிறைய தண்ணீர் குடிக்கலாம், ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடலாம். முக்கியமாக வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த பழங்கள், காய்கறிகளை சாப்பிடுங்க. அப்புறமா சன்ஸ்க்ரீன் பயன்படுத்துங்க. வெளியே போகும்போது கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் பயன்படுத்துறது நல்லது. அப்புறமா சருமத்தை அடிக்கடி சுத்தப்படுத்தணும். நம்ம எண்ணெய் பசையை நீக்கிட்டே இருக்கணும். அப்புறம் தூக்கம், நான் நேரமே சொன்ன மாதிரி தான் தூக்கம் ரொம்பவே முக்கியம். அப்புறம் இயற்கையான ஃபேஸ் மாஸ்க் வாரத்தில் 1 அல்லது 2 முறை, அதாவது கடலை மாவு, தயிர், கற்றாழை இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் மாஸ்க் செய்து பயன்படுத்தும் போது முகம் பிரகாசமாக இருக்கும். அடுத்ததாக நம்ம நகங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கணும். அதுக்கு என்னெல்லாம் டிப்ஸுன்னு பார்த்துடலாம். இதில் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தாலே தெரியும். நிறைய தண்ணி குடிக்கணும், நகங்களை சுத்தமாக வைத்திருக்கணும், சத்தான உணவுகள் சாப்பிடணும், டிட்டர்ஜென்ட் போன்ற ரசாயனங்களை பயன்படுத்தும் போது கையுறைகள் பயன்படுத்தலாம். அடுத்ததாக ஆரோக்கியமான தலைமுடி எப்படி நம்ம பேணி பாதுகாக்கிறது? தேங்காய் அல்லது ஆலிவ் ஆயில் தடவி நம்ம மசாஜ் செய்யலாம். சத்தான மற்றும் சீரான உணவை உட்கொள்ளுங்க. வெப்பம் மற்றும் சூரிய ஒளியிலிருந்து நம்முடைய தலைமுடியை பாதுகாக்கணும். அப்புறம் மூலிகை ஷாம்பு பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் கண்டிஷ்னர்ஸ் பயன்படுத்தலாம். அகலமான பல் கொண்ட சீப்பு பயன்படுத்துங்க. அப்புறம் முடியுடைய முனைகளை 2 மாதத்திற்கு ஒரு முறையாவது வெட்டிவிட தவறாதீங்க. இதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்தா கண்டிப்பாக உங்கள் முடி ஆரோக்கியமாக இருக்கும். பெண்களுக்கு ஆரோக்கியமான அழகான பாதங்கள் ரொம்பவே அவசியம். அதற்கு தினமும் மென்மையான சோப்புகள் பாதங்களில் கழுவி விரல்களுக்கு இடையேயும் நல்லா உலர்த்தணும். சரியான ஈரப்பதத்தை பராமரிக்கணும். நகங்களை சரியாக வெட்டணும். வறட்சியை தடுக்கணும். மென்மையாக மசாஜ் செய்து விடுங்க. அப்புறம் போதுமான ஓய்வு ரொம்பவே அவசியம். இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நீங்கள் இந்த வீடியோலேயே பார்க்கலாம்.
கடைசியாக உடலில் உள்ள அழுக்குகளை ஆரோக்கியமான முறையில் எப்படி நீக்கலாம்? தினமும் குளியல் எடுக்கணும். சரியான வெப்பநிலையில் குளிக்கணும். சரியான சுத்திகரிப்பு செய்யப்பட்ட எண்ணெயை பயன்படுத்தணும். உடலை மெதுவாக தேய்த்து ஆழமான அழுக்கை நம்ம அகற்றலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.